போதும் கூட இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போறது அவனே தான், பிரச்சனை பண்றது அவனே தான், நம்மளுக்கு எதிரியா நிக்கிறது அவனே தான். எப்படி சித்தர்கள் என்றால் நம்ம பக்கத்து வீட்டுக்காரரு. ஆனா நம்ம இவங்களெல்லாம் வந்து சிவன் சக்தி இவங்க எல்லாம் இருக்காங்க, எல்லா இவங்கெல்லாம் மத்த தேவரம் 33 கோடி தேவரம் தூரத்தை சொந்தம்னா உறவினர் எல்லாம் ஆடும், காற்றுக்கு எல்லாமே ஆடும், நாமளும் ஆடுறோங்க. இதுதான் அசையும் சேர்த்துறேன். என் பக்கம் நான் ஒரு கூட்டத்தை சேர்த்துறேன், அவர் பக்கம் ஒரு கூட்டத்தை சேர்த்துறாரு. இதுதான் உண்மை. ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். இப்ப இந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. இப்ப நம்ம இந்த கோயில்ல நம்ம இங்க வந்து பார்க்கும்போது இவ்வளவு இந்த 9 பெண்டு வரும். 9 பெண்டுக்கு 9 நவகரகங்கள் வச்சுங்க. சரிங்க சார். 9 கோணங்கள் வரும். 9 கோணங்கள் 9 நவகரகங்கள். சொல்லுங்க சாமி. சாமி இந்த 9 இதுல என்ன கரெக்டா இந்த இடத்துல எப்படி சாமி இது அமைக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இது நாங்களா அமைக்கல, அந்த இறைவனை அமைச்சுக்கிட்டது. அவருக்கு அவர் அமைச்சுக்கினாரு. நாங்க வந்து அங்க வெளியில தான் இருந்துங்க. அவரை வழிபட்டுங்க, வீட்டுல வச்சு வழிபட்டுங்க. அவரு சரி இங்க வந்து நான் குதிக்கொள்ளணும்னு சொல்லி இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து அவரு எங்க இயற்கை எங்க இருந்து இருக்கிற இயற்கை அவர் வந்து அமைஞ்சிட்டாரு. அந்த இடத்துல நாங்க அவர் நாடி வந்துட்டு ஏதோ அவருக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்கோம் சாமி. இப்ப இந்த தலைமுறையோட ஒரு விஷயம் முடிகிற விஷயம் இல்லை, உங்களுக்கு நம்ம தெரியும் இல்லையா? இப்ப எவ்வளவு பேர் மலை மேல நம்ம பாக்குறோம், இந்த கோயில் அப்பயே எப்படி கட்டியிருப்பாங்க செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். ஆமா சார். இப்போ வரும் ஜெனரேஷனுக்கு பாத்தீங்கன்னா இந்த கோயில் அவ்வளோ இது நம்ம என்ன சாமி இந்த என்ன கோயில் சொல்லுவோம் நம்ம? ஸ்ரீ அகத்தீஸ்வரர் கோயில். அப்படின்னு. சரிங்க சாமி. இப்ப இந்த கோயிலுக்கு நம்ம வரும்போது என்னென்ன சாமி நம்மளுக்கு பிரார்த்தனைகள்? சில பேர் பக்தர்கள் வருவாங்க, நோயின்னு சொல்லி உடம்புல வந்து நோயின்னு வருவாங்க. சில வந்து பில்லி சூனிங்குன்னு வருவாங்க. ஒரு அப்புறம் துஷ்ட சக்தியில் காத்துகள் இருக்குன்னு சொல்லி வருவாங்க. இது இருந்தாலும் அந்த 18 படி ஏறும்போதே வந்து அவங்களுக்கு சுத்தி ஆயிடும். ஏன்னா நம்ம வழிபடுறது வந்து சித்தர்கள் வழிபாடு. சரிங்க சார். இப்ப சிவன் சக்தி அம்மன் இருக்காங்க, காளி இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. அவங்க வந்து நம்ம கண்ணுக்கு எட்டா தொழில் இருப்பாங்க. ஆனா சித்தர்கள் என்பவர்கள் நம்ம கூட கவசமா நம்மளை காத்திருப்பாங்க. அதாவது உதாரணத்துக்கு எப்படி சொல்லவான்னா, சித்தர்கள் நம்ம பக்கத்து வீட்டுக்காரரு. எப்படி சித்தர்கள் என்றா நம்ம பக்கத்து வீட்டுக்காரரு. ஆனா நம்ம இவங்களெல்லாம் வந்து சிவன் சக்தி இவங்க எல்லாம் இருக்காங்க, எல்லா இவங்கெல்லாம் மத்த தேவரம் 33 கோடி தேவரம் தூரத்தை சொந்தம்னா உறவினர்கள் தான் தொலைவில் இருப்பாங்க. நம்ம அர்ஜென்ட்டுக்கு வர மாட்டாங்க. காரணம் என்னன்னா, திடீர்னு நம்மளுக்கு ஒரு விபத்தோ நம்ம கஷ்டமோ ஏதோ ஒன்று நடந்தா பக்கத்து வீட்டுக்காக தான் வந்து நம்மளை வந்து காப்பாத்துவாங்க. அது போலதான் எவ்வளவு சண்டை இருந்தாலும் எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் திடீர்னு நம்ம கீழே தான் வந்து எடுக்கிறோமோ பக்கத்து வீட்டுக்காரர் தான் எடுப்பாங்க, நம்ம காப்பாத்துவாங்க. இதெல்லாம் முடிஞ்சு பிறகு ஹாஸ்பிட்டல் வந்து சொந்த பந்தம் அங்க நிற்கும். தொலைவில் இருக்கிறவங்க எங்க நிற்பாங்க? ஹாஸ்பிட்டல் வந்து வருவாங்க. இல்ல விபத்தாயம் ஒரு மணி இறந்துட்டா காரியத்துல நிற்பாங்க. ஆனா கூட இருக்கிறவங்க யாரு? சாவு போதும் கூட இருக்கிறவனும், வாழும் போதும் கூட இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரன். சண்டை போறது அவனே தான், பிரச்சனை பண்றது அவனே தான், நம்மளுக்கு எதிரியா நிக்கிறது அவனே தான், நம்ம வாழ்க்கையோட பயணம் செய்யறோம்னா அவனே தான். என்னைக்கு வந்து பக்கத்து வீட்டுக்கார வந்து பகச்சு கூடாது சாமி. யார் வேலை இருக்கட்டும், எல்லாரும் பக்தர்களும் ஒரு 10 கோடி மக்கள் நான் சொல்லி விரும்புறது என்னன்னா, எவ்வளவு விரோதி இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்கார மட்டும் என்னைக்கு பகச்சிக்க கூடாது. எங்க பெரியவங்க சொல்லுவாங்க, நீ என்னதான் உன்னை பத்தி ஒரு விசாரிக்கணும் பக்கத்து வீட்டுக்காரன் விசாரிப்பாங்க. கண்டிப்பா அவனோட கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்க. அவங்க வந்து தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து மைனஸா போயிடும். கண்டிப்பா உண்மை. பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம நல்லா வச்சுன்னா நம்ம எல்லாமே நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா, இப்ப எதிரால சொன்ன சித்த புருஷர்களுக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, காமிக்கிறேன். சிம்பிளா சொல்லிட்டீங்க. அப்ப கடவுள் ஆகப்பட்டது சிவம்ன்றது என்ன? இப்ப உதாரணமே சைவம் அசைவம் என்று மக்கள் 2 விதத்தா வச்சிருக்காங்க. சைவம்ன்றது என்ன, அசைவம்ன்றது மக்கள் வந்து இருக்காங்க. சைவம்ன்றது சாப்பிடுற உணவுல கிடையாது, அசைவம்ன்றதும் சாப்பிடுற உணவுல கிடையாது. இப்ப வந்து என்னன்னா, சைவம்ன்றது அசைவம்ன்றது என்னன்னு இப்ப நான் சொல்லிடுறேன், மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் என்ன சைவம்ன்றது, இந்த பூமி மண்டலத்துல இருந்து காத்து மண்டலம் எங்க வரலையும் இருக்குதோ அது வரலையும் அதுக்கு மேல இருக்கிறதுதான் சைவம். அங்க எது ஒரு கல்லு போட அங்கதான் நிற்கும், அசைவுகளே இல்லாத நிற்கும். அதுக்கு பேர் தான் சிவம். அதுக்குதான் பரமசிவம். சிவன் அங்கதான் இருக்காரு. அந்த சிவனை நம்ம வந்து காணணும்னா யோகாவில் தியானம் மூலியமா தான் போய் அவங்க தான் தொழில் இருக்கிறவங்க போய் அங்கே கண்டுபிடிக்கணும். எல்லாரும் கண்டுபிடிப்போம். இது மாதிரி இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க மட்டும் தான் சிவனை நம்ம தரிசிக்க முடியும். சாதாரண மக்கள் வந்து தரிசிக்க முடியாது. சாதாரண மக்கள் தரிசிக்கிறது யாருன்னா சித்தபுருஷர்கள் தரிசிக்க முடியும். கேட்கற அவங்க பூமியில வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கூப்பிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னீங்களா, அதுதான் அவங்க சித்தபுர கஷ்டத்தை போற உயிருக்கு காப்பாத்துறவங்க அவங்க சித்தபுருஷர்கள் தான். அவங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் சாமி. என்னைக்குமே வந்து பக்கத்து வீட்டுக்கார வந்து பக்குவமா வச்சீங்கன்னா நமக்கு நல்லது. கண்டிப்பா. அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நம்ம சண்டை போடாம. ஆமா. அது போல இங்க நம்மள நாடி வராங்க பக்தர்கள், நோய் நொடின்னு வராங்க.
காத்து கருப்பு பேய் பிடிச்சிருக்குன்னு வராங்க, பில்லி சூனின்னு வராங்க. உடனுக்குடனே நிவர்த்தி தான். இங்க இந்த 18 படி ஏறும் பாருங்க, அந்த 18 படி இருக்கு, அந்த 18 படி ஏறும் போதே நிவர்த்தி தான். நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், நிறைய பேர் குணமாயிருக்கு. விஷயம் காரணம் நாங்க வந்து நம்ம வந்து சித்தர்கள் வழிபாடு, என்னைக்குமே சித்தர்கள் வழிபாடு இதுதான் அவங்களுடைய பலன் அளிப்பாங்க. அவங்கள வந்து நம்ம வணங்கினா என்ன மாதிரி ஆளுங்க வந்து யோகாவில் தியானம் முடியும் போது இறைவனை சிவத்தை அடி முடியும். அப்புறம் சைவம் அசைவன்ற ஒரு விஷயத்தை சொல்ல முழுமையா முடிக்கல இல்லையா? சைவம் அசைவம்ன்றது, சைவம் அசைவம்ன்றது இதுதான் சாமி. அசைவம்ன்றது இந்த பூமியுடைய காத்து மண்டலம் எங்கெங்க இருக்கோ, இப்ப அசைவிகள் எல்லாமே அசையும் பாரு, எல்லாம் ஆடும், காற்றுக்கு எல்லாமே ஆடும், நாமளும் ஆடுறோங்க. இதுதான் அசைவம். இதை வந்து உணவா மாத்திட்டாங்க. இது அசைவம், இது சைவம். சாப்பாடு வேதம் வரல சாமி. இதுதான் சாமி சைவம் அசைவத்துக்கு உள்ள வித்தியாசம். அசைவுகளில் உள்ள இட பறக்க மலை செடி கொடியெல்லாம் ஆடுது, அசையுது. இதுக்கு பேர் தான் அசைவம் அப்படின்றத கறி என்ற பொருளுக்கு மக்கள் வந்து பயன்படுத்திட்டாங்க. கறி சாப்பிட்டா அசைவம் அப்படின்னு அதை அப்படியே பயன்படுத்திட்டாங்க. சைவ ஹோட்டல் அசைவ ஹோட்டல் பயன்படுத்திட்டாங்க. சைவம் அசைவம்ன்றது இப்படிதான். சைவம்ன்றது இந்த பூமியில காத்து மண்டலம் எங்க இருக்குதோ அதுக்கு மேல, ஆமா மேல போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு கல் கூட கல் அங்கே நிற்கும், அசைவு இல்லாத நிற்கும். அதுக்கு பார்த்தா சைவம். சாப்பாட்டு முறையில வரல. இதெல்லாம் தெரியாத மக்களை வந்து மாதிரி கொண்டு வந்து இதெல்லாம் யாரும் சொல்லப்படாத ஒரு இந்த அக்ஷய தீட்சை இன்னைக்கு மணிமேருடைய அக்ஷய பாத்திரத்தை வச்சுட்டு தான் அவங்க எல்லாருக்கும் உதவி பண்ணாங்க. இந்த மாதிரி இதை வந்து அது இதா கொண்டு வந்துட்டாங்க. எது நம்மளோட அக்ஷய தீட்சை அன்னைக்கு வாங்கினாக்க இது சேரும், அது சேரும். இதெல்லாம் மக்களா ஒரு பிசினஸா கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் சாமி உண்மையா முழுமையா அறிஞ்சு ஒரு விஷயத்தை நம்ம பேசணும், மக்களுக்கு கொடுக்கணும். அசைவம் சைவம் அசைவம்ன்ற தெரியாதே மக்களுக்கு நீங்க உலகமா சுத்திட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு தவறான வழியை சுத்திட்டு இருக்கிறாங்க. அசைவத்துக்கும் சைவத்துக்கும் நான் சொல்ற வார்த்தை ஒரு மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். சைவம் இது அசைவம் இது. சமயம் ஒண்ணு அடிச்சுதான் ஒண்ணு சாப்பிடும், ஒண்ணு இழந்துதான் ஒண்ணு வாழும். அப்படி மாதிரி ஒண்ணு அடிச்சு இப்ப நம்ம தானியம் அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, எல்லாமே ஒரு உயிர் தான். அதுவும் உயிர் தான். அதை அழிச்சு சாப்பிட்டாங்க. நம்ம கண்டிப்பா அதை அழிச்சுதான் ஒரு இந்த உயிர் வாழும். நம்ம இறக்கும் போது அதனோட அதுதானே உரமா மாறுது இல்லையா? ஆமா சாமி. எப்படி வருது இதெல்லாம்? அதுவும் ஒரு உயிர் அழிச்சாதான் ஒரு உயிர் வாழும். ஒரு அசைவம் ஒரு ஆரியம் இருக்கு, கம்பு இருக்கு, சோளம் இருக்கு, கேவரு இருக்கு, எல்லாமே உயிர்கள் தான். அந்த உயிர் அழிச்சு நம்ம சாப்பிடுறாங்க, பதிக்கிறாங்க திரும்ப. அதுல இருந்து அப்ப மட்டும் அந்த அசைவம் எங்க இருந்து சைவம் எங்க இருந்து வருது? சைவம் அசைவம் எல்லாம் ஒண்ணுதான், சரி சமம். ஒண்ணு அழிச்சு ஒண்ணு வாழும். உலக நீதி, உலக நீதி இயற்கை இதுதான். இதை விட்டுட்டு சாப்பிட்ற உணவுல வந்து நீ வந்து சைவம் கிடையாது, வேற எதுவும் கிடையாது, எல்லாம் சரி சம்மதம். இது மக்கள் புரிஞ்சுக்கிறதுல அதை வச்சுதான் அவங்க ஒரு வீட்டுல ஒரு 5 பேர் இருக்காங்க, 5 பேர் 5 விதமான தொழில் செய்வாங்க. 5 அவனுக்கு ஒரு கட்சி, இது ஒரு கட்சி மாதிரி உருவாக்கிட்டு அவங்க பக்கம் அவங்க கூட்டத்தை இழுத்துட்டு இருக்கிறான். ஏன்னா இந்து யாரு, கிறிஸ்டின் யாரு, முஸ்லீம் எல்லாம் ஒண்ணுதான் சாமி. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன். முஸ்லீமே இந்த என்ன சொல்றாரு, இந்த உலகத்துக்கு நான் எல்லாத்தான் உலகத்தை காப்பாத்தாருன்னு சொல்றாரு. உதாரணத்தை சொல்றேன். நாம இந்து என்ன சொல்றாங்க, நம்ம சிவன் தான் நம்ம உலகத்தை காப்பாத்தாரு, உலக மக்களுக்கு ஒளி கொடுக்காருன்னு நம்ம சொல்றாங்க. அதே கிறிஸ்டின் இயேசு ஐயா தான் உலகத்தை காப்பாத்துறான்ற. அப்ப வந்து இயேசுக்கு ஒரு சந்திர சூரியன் இருக்கணும், முஸ்லீமுக்கு சந்திர சூரியன் தனியா இருக்கணும், இந்துக்கு சந்திர சூரியன் தனியா இருக்கணும். ஏன் சாமி எல்லா ஒளிகளும் வந்து எல்லா உயிர் மேலே படுது? கேட்கறதுக்கு கேவலம் எவ்வளவு கேட்கலாம் சாமி. மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டா, சொன்னா புரிஞ்சுக்காது. இதெல்லாம் ஒரு கட்சை. உன் பக்கம் நீ ஒரு கூட்டத்தை சேர்த்துற, என் பக்கம் நான் ஒரு கூட்டத்தை சேர்த்துறேன், அவர் பக்கம் ஒரு கூட்டத்தை சேர்த்துறாரு. இதுதான் உண்மை. எல்லா கடவுளும் ஒண்ணுதான் சொல்லுவாங்க. கடவுளும் இயற்கை ஒண்ணு. எல்லா 88,000 கோடி ஜீவராசிகளும் இந்த பூமியில வாழுது. 88,000 கோடி ஜீவராசிகளும் ஒரே ஒளி சூரியன் இல்லையா? அவர் தான் இறைவன். அந்த சூரியன் இல்லாத இந்த உலகம் ஒன்னும் செய்யல. ஃபர்ஸ்ட் நான் சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லி, இப்ப யாரும் சொல்லி கொடுக்கறது இல்ல. எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் முதல்ல சூரிய நமஸ்காரம், இந்த இயற்கை பங்கு போட்டுக்கிறாங்க. அதனால வந்து நம்மளுக்கு தான் அழிவு, நமக்கு தான் அழிவு. இது இயற்கைக்கும் அழிவு, இயற்கைக்கும் அழிவு, நமக்கும் அழிவு. இயற்கையை பங்கு போறதுனால இதுதான் சாமி விஷயம். இதெல்லாம் சொன்னா அதை எவ்வளவு இருக்கு சாமி. இதெல்லாம் இது வந்து அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இதுதான் இது கபட்டு. இப்ப வந்து உலகம் வந்து தோன்றதுக்கு ஒரு காரணம், அழிவுக்கு ஒரு காரணம் நிச்சயமா. ஆனால் அது இந்த மாதிரி கூட இருக்கலாம். நிச்சயமா சாமி, இது உண்மைதான். உலகம் பிறப்பதும் ஒரு தாய் ஒரு கரு உருவாகிறதும் ஒரு தண்ணீர் படுத்துறதும் உருவாகுது. தாயினுடைய கரு இல்ல, முன்னே சொன்ன மாதிரி ஒரு உயிர் உடலோட பிரியும் போது தண்ணீர் விட்டு தான் உயிர் பிரியுது. ஆனா அந்த உலகம் அழியிறது தண்ணீரால தான் உலக போகுது. தோராய யுகமே கடலுக்குள்ள போய் முழுகி இருக்கும் போது நாம அதே தான் இந்த உலகம் அழிய போகுது. அழிவா நீரால மட்டும் தான் உலகத்தை அழியுது. ஆனா நீ போட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல, நான் போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, அவரு போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. இயற்கைன்றது நிச்சயமா அது ஒரு முடிவு எடுக்கும். இயற்கை யாராலும் அழிக்க முடியாது. இயற்கையை நம்மள அழிச்சாதான் இயற்கையை நம்ம நிச்சயமா அழிக்கும். நம்ம நினைப்போம் இயற்கை அழிக்கிறோம். எல்லாம் உலகம் எல்லாம் எல்லாம் ஒரு சரி சமம் சாமி. நாம தான் சாமி நம்ம தனி பிரிச்சு வச்சுக்கிறோம். சரிங்க சார், கேளுங்க அடுத்து கேளுங்க. நம்ம அந்த டாபிக் உள்ள போக வேணாம், அது போனா அது பெருசா அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம அதோட முடிச்சுக்குவோம்.